السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அசருடைய தொழுகை வரைக்கும் இந்த திக்ரை அதிகமாக ஓதிக்கொண்டிருப்போம். இதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். நாம் கேட்கின்றதை அல்லாஹ் மறுக்காமல் நமக்கு தருவான். அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதலிலிருந்து நாளைய ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகை வரைக்கும் அதிகமாக இந்த திக்ரை ஓதுவோம். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரத்திலெல்லாம் இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் மறுக்காமல் நமக்கு வழங்குவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ர். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். நம்முடைய தேவைகளை கேட்கலாம். நமக்கு சிறந்த ஒன்றை அல்லாஹ்விடம் அமைத்து தருமாறு நாம் கேட்கலாம். எல்லா விடயத்திற்கும் அல்லாஹ் இந்த திக்ரையின் ஓதி நாம் அல்லாஹ்விடம் கேட்டால் பதில் வழங்குவான். அந்த அளவுக்கு சிறந்த திக்ர் தான் யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன் என்று வரக்கூடிய இந்த திக்ர். இதனை அதிகமாக ஓதுவோம். நம்பிக்கையோடு யக்கீனோடு ஓதி அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்தனை செய்வோம். இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பான். சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.